strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாகிஸ்தான் வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அது முல்தான் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் 120 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி சீரிஸையும் 1 நாள் ஆக்கிட்டாங்க, கப்பும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஃப்டர் 34 இயர்ஸ் கழிச்சு ஒரு டெஸ்ட் மேட்ச் போய் வின் பண்றாங்க பாகிஸ்தான்ல. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்த ஒரு பர்டிகுலர் டீம் போய் அங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணுவாங்களா பாகிஸ்தான்ல மாதிரி நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்ததுல ஸ்டார்ட் ஆஃப் த சீரீஸ்ல. அந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் தான் சொல்ல முடியும். அட் த சேம் டைம் ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, அவன் பொருள் எடுத்து அவனே போடணும்னு சொல்லி தான் நியூசிலாந்து வந்து இங்க இந்தியாவை போட்டாங்க. இந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல பாகிஸ்தானை போட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ரேங்க் டர்னர்ஸ்ல என்னைக்குமே வந்து டாஸ் ரொம்ப குரூஷலா இருக்குங்க. நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல கூட சொன்னேன், இந்த மாதிரி ரேங்க் டர்னர்ஸ் பாகிஸ்தான் ரெடி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு டீம் கிட்ட நார்மல் பிச் வச்சாலே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆல் அவுட் ஆயிடுவாங்க. நீங்க ரேங்க் டர்னர்ஸ் ரெடி பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கும் அது ஒர்க் அவுட் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு போலர் வந்து போட்டாலுமே பால் திரும்பும்னா, ஸோ ஆப்வியஸ்லி ஒரு நார்மல் போலர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா பெரிய போலர்ஸா தெரிவாங்க ரேங்க் டர்னர்ஸ்ல. ஸோ அந்த வகையில டாஸ் ரொம்ப எப்பவுமே குரூஷியல். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி டாஸை வின் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க டாஸ் வின் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் பேட்டிங் நீங்க ஆட போறது இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ரேங்க் டர்னர்ஸ் போக போக இன்னுமே டிஃபிகல்ட் ஆகும். ஓகேங்களா? பட் டாஸ் வின் பண்ணி பெரிய ஸ்கோர்லாம் அடிக்கலங்க வெஸ்ட் இண்டீஸ். ஆக்சுவலா 163 தான் அடிச்சாங்க. டாப் ஆர்டர் மரண ஃபெயிலியர். ஒரு ஸ்டேஜ்ல 38 for 7, ஒரு ஸ்டேஜ்ல 54 for 8, 60 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் பண்ணிடுவாங்க பாகிஸ்தான் நினைச்சா. அதாவது வெஸ்ட் இண்டீஸோட மெயின் பேட்டிங் லைன் இப்ப எங்க தெரியுமா ஸ்டார்ட் ஆகும்? 5 விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் 3 பேட்ஸ்மேன் நின்று, நம்ப மாட்டீங்க, லாஸ்ட் 3 பேட்ஸ்மேன் நின்று கிட்டத்தட்ட 120 ரன் அடிச்சிருக்காங்க. யுவரேஷ் மோட்டி சூப்பர் 50ங்க. இந்த மாதிரி ஒரு டஃப் கண்டிஷன்ஸ்ல 50 அடிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் அப்பவே சொன்னேன் மோட்டி வந்து ஒரு சூப்பர் ஸ்பின்னரா வருவாருன்னு. பட் ஆனா இப்படி ஒரு ஆல்ரவுண்டரா எமர்ஜ் ஆவாருன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. T20லயும் பாத்தீங்கன்னா அடிக்கிறாரு, இந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்லயும் பெர்ஃபார்ம் பண்றாரு. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 கேமுமே இருக்கு. ஒரு அட்டாக்கிங் கேமும் இருக்கு, நார்மலா ஒரு பிளேயர் பேட்ஸ்மேன் விளையாடுவாங்களா அந்த கேமுமே இருக்கு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரூஷியல் 55 அடிச்சாரு, பிளஸ் கீமர் ரோச் ஒரு 25 ரன்ஸ் அடிச்சாரு. லாஸ்ட் பேட்ஸ்மேன் வேரிகன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 36 அடிச்சாரு. ஸோ 163 ரன்ஸ் அடிக்க விட்டதுல பாகிஸ்தான் will be so disappointed, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் பாகிஸ்தான் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நோமான் அலி சூப்பரா போட்டு 6 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஹேட்ரிக்கும் எடுத்தாருன்னு தான் சொல்ல முடியும். சஜித் கான் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ பாகிஸ்தானுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. சரி, லீட் எடுப்பாங்களான்னு பார்த்தா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா they could able to score only 153 154 ரன்ஸ் தான் அவங்களாலே அடிக்க முடிஞ்சது. ஸோ டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஒன்ஸ் அகைன். மறுபடியும் பாத்தீங்கன்னா ஷவுத் ஷக்கீலும் சரி ரிஸ்வானும் தான் வந்து ரெஸ்கியூ பண்ணாங்க. ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லயும் அவங்க 2 பேர் சேர்ந்து தான் ஏதோ 140 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அடிச்சு சேவ் பண்ணிருப்பாங்க பாகிஸ்தானை. இந்த மேட்ச்ல அவ்வளவு பெரிய பார்ட்னர்ஷிப் இல்லைனாலும் ஒரு க்ரூஷியல் 50 ரன்ஸ் அடிச்சாங்க. பட் அவங்க அவுட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து லோவர் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா கிரம்பிள் ஆயிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கு லோவர் ஆர்டர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு லோவர் ஆர்டர் சப்போர்ட் பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்பின் விக்கெட்ஸ்ல அவங்க பயங்கரமா திணற ஆரம்பிச்சிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா குதிகேஷ் மோட்டி நல்லா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. கீமர் ரோச் ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாருங்க, 2 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் வேரிகன் வந்து 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் 9 ரன் லீடோட உள்ள நுழையிறாங்க வெஸ்ட் இண்டீஸ். ஸோ பார்க்கலாம் எவ்வளவு அடிப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 163 தான் அடிச்சாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் பண்ண போறாங்கன்னு நினைச்சோம். ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல செம்மையா விளையாடிட்டாங்க. எஸ்பெஷலி யார் திரும்ப ஹியூஜ் கிரெடிட் நம்ம கொடுக்கணும், வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் கிரேட் பிராத்வைட். ஓப்பனிங்ல 74 பால்ஸ்ல 52 அடிச்சாருங்க. அதுதாங்க டோட்டலாவே கேமே மாத்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மேட்ச் டர்னிங் மூவ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைத்வைட்டோட அந்த 52 தான் ரொம்ப பாசிட்டிவா விளையாடினாரு. ஏன்னா டாப் ஆர்டர் 2 டீமே வந்து ஃபெயில் ஆயிட்டு வராங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா பிரைத்வைட் அந்த ஒரு 52 அடிச்சோன்னே பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 100 ரன் மேல லீடு போயிட்டாங்க. என்னதான் அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டம்பிள் ஆனாலுமே அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல 5 விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும். ஜாங்கு கூட நல்லா விளையாடினாரு for 30. அதுக்கப்புறம் அவங்க லோவர் டவுன் ஆர்டர்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 18 20 18 சொல்லி கான்ட்ரிபியூட் பண்ணி 244 அடிச்சிட்டாங்க. 244 plus 9 253 லீடு, 254 டார்கெட்லாம் இந்த விக்கெட்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம்ன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ பாகிஸ்தான் போலிங் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சஜித் 4 விக்கெட் எடுத்தாரு, நோமான் 4 விக்கெட் எடுத்தாரு. பட் அது பிரச்சனை இல்லை, இவ்வளவு ரன்ஸ் அடிக்க விட்டாங்களே அதான் பெரிய பிரச்சனை. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஒண்ணு மட்டும் கிளியரா தெரிஞ்சது, வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்ஸ் பெட்டரா அடாப்ட் பண்ணாங்க ஸ்பின்னுக்கு தேன் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் தான் சொல்ல முடியும். ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். சம்டைம்ஸ் ரேங்க் டர்னர்ஸ் நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா அது ஆப்போனண்ட்டுக்கு ஃபேவரா கூட போய் இறங்கிடும். புரியுதா உங்களுக்கு? பால் இப்படிதான திரும்ப போகுது, அதனால அவுட் ஆனாலும் பரவாயில்ல நம்ம தைரியமா ஆடும் சொல்லி அவங்க ஒரு கான்பிடன்ஸோட ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இதுவே நார்மலான ஒரு பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா சில குவாலிட்டி போலர் சஜித் கானா இருக்கட்டும், நோமன் அலியா இருக்கட்டும், பார்த்து விளையாடணும்னு ஆடும்போது அவுட் ஆயிடுவாங்க. ரேங்க் டர்னர்ஸ் போது பாத்தீங்கன்னா கவலைப்படாம ஆடும்போது சம்டைம்ஸ் அது பாசிட்டிவா வந்து அமைஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? அந்த வகையில தான் ஆக்சுவலா வெஸ்ட் இண்டீஸ் வந்து அமைஞ்சது. ஈவன் தோ நோமன் அலி வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் அந்த மேட்ச்ல வந்து 10 விக்கெட்ஸ் எடுத்தாலுமே பாருங்க பாகிஸ்தானால வின் பண்ண முடியல. மேபி சஜித் கான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல செம்மையா போட்டாரு. இந்த டெஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் சஜித் கான் அவங்க வந்து பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஏறி வந்து விளையாட ஆரம்பிச்சாங்க.
புரியுதா உங்களுக்கு? ஸோ அவரை வந்து பெட்டரா விளாண்டாங்க கம்பேர் டு த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். நான் கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் சொல்லுவேன். 254 டார்கெட் இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஓப்பனிங் 2 பேட்ஸ்மேனுமே வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் ஸ்பின் ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் இந்த மாதிரி பாபர் அசாம் ஒரு ஃபைட்டிங் 31 அடிச்சாரு. பட் ஃபேக் எண்ட் ஆஃப் த டேல வந்து பாத்தீங்கன்னா அவரும் அவுட் ஆயிட்டாரு. அது ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு கொடுத்துச்சு. Day 2 முடிவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த 76/3 இருந்தாங்கன்னா பாகிஸ்தான் ஏதோ ஒரு கான்பிடன்ஸோட அடுத்த நாளைக்கு ஓகே இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம்னு போயிருப்பாங்க. அந்த 76/4 ஆச்சு பாத்தீங்களா, பாபர் அசாம் விக்கெட் எடுத்தாரு பாத்தீங்களா, இவர் எடுத்தாரு ஐ திங்க் கெவின் சின்க்ளர், ஆமா ஷார்ட் லெக்ல கேட்ச். அந்த விக்கெட் தான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒண்ணுமே ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸை கொடுத்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே 3 ஸ்டார்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா 3வது பாலோ 4வது பாலோ ஆக்சுவலா இவர் அவுட் ஆயிட்டாரு, சவுத் ஷக்கீல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷலான ஒரு விக்கெட். புரியுதா உங்களுக்கு? இதையும் கெவின் சின்க்ளர் தான் எடுத்தாரு. ஸோ அவர் விக்கெட் போனது வந்து பாத்தீங்கன்னா அப்பவே தெரிஞ்சிருச்சு ஓகே கதை முடிஞ்சிருச்சுன்னு. என்னதான் ரிஸ்வான் ஒரு 25 ரன் அடிச்சாலுமே நம்மளுக்கு நல்லா தெரியும் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம் தான் சொல்லிட்டு ரிஸ்வான் அவுட் ஆனதே சரியான பால். புரியுதா உங்களுக்கு? வேரிக்கன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா ஒரு ஸ்லைடர் மாதிரி போட்டாரு, உள்ள விட்டுக்கினாரு, சரியான போல்டு. அண்ட் டப்புன்னு கேம் முடிச்சு விட்டாங்க. 133 பாகிஸ்தான் ஆல் அவுட். வெஸ்ட் இண்டீஸ் வான் பை ஹியூஜ் மார்ஜின் 120 ரன்ஸ். வேரிக்கன் இந்த மாதிரி 5 விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுத்த மாதிரி. ஸோ ஓவராலா அவர் 9 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரோச் நீ எல்லாம் போலிங் போடாது, நீ ரிஸ்க் எடுத்துக்கோப்பா, நாங்க 3 ஸ்பின்னர் வச்சு முடியணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா குதிகேஷ் மோட்டியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போட்டு விக்கெட்ஸ் எடுத்தாரு. இந்த இன்னொரு பக்கம் சின்க்ளரும் நல்லா போட்டாரு. ஆஸ் யூஷுவல் வேரிக்கன் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், எந்த டவுட்டுமே இல்லை. என்ன எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க வந்து ஒரு சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்லயோ போய் விளையாடும் போது எங்க லேக் ஆவாங்கன்னா அந்த ஒரு ஸ்பின் எபிலிட்டியில தான் லேக் ஆவாங்க. ஏதாவது ஒரே ஒரு ஸ்பின்னர் இருப்பான், அவனும் அந்த அளவுக்கு பெருசாலாம் இருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு தேவேந்திர பிஷுன்னு ஒரு லெக் ஸ்பின்னர் இருந்தாரு, அந்த பையன் வந்து செம்மையா போடுவான் ஒரு டைம்ல. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஸ்பின்னர்ஸ் கிடைக்கல. சுலைமான் பென்லாம் இருந்தாரு, பட் ஆனா அவர்லாம் பயங்கரமான டேர்னர்லாம் இல்ல, அடிச்சிட்டாங்க சப்கான்டினென்ட்ல. பட் இந்த முறை பாத்தீங்கன்னா ஜமேல் வேரிக்கன் நல்லா போடுறாரு அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு குதிகேஷ் மோட்டி லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் பிளேயர் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ், அதுல எந்த டவுட்டுமே இல்லை, அவரும் செமையா போடுறாரு. பிளஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கெவின் சின்க்ளர்னு கிடைச்சிட்டாங்க, அவரும் நல்லா டாலா இருக்காரு. ஸோ அவருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்னிங் விக்கெட்ஸ்ல நல்ல ஒரு பர்ச்சேஸ் கிடைக்குது. ஸோ ஒரு காம்பினேஷன் ஆஃப் 3 ஸ்பின்னர்ஸ் இப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு கிடைச்சதுனால இப்போ இனிமேட்டு அவங்க தைரியமா போய் சப்கான்டினென்ட்ல விளையாடுவாங்க. புரியுது அவங்களுக்கு? அந்த பயம் அவங்களுக்கு இருக்காது, நீங்க டேர்னிங் விக்கெட் தானடா ரெடி பண்ண போறீங்க, எங்ககிட்டயும் 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கடா அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ்ல போவாங்க. ஃபாஸ்ட் போலிங் என்னைக்குமே வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட இருக்கும். தே மைட் பிளே வந்து பாத்தீங்கன்னா கீமார் ரோச் ஆடுவாரு, இல்லைன்னா இப்போ ஜேடன் சீல்ஸ் இருக்காரு. சோ மெனி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆர் அவைலபிள், அதுக்கேற்ற மாதிரி அவங்க விளையாடிக்கலாம். பட் டெஃபினட்டா இந்த வின் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டை கொடுக்கும். எஸ், பிரிஸ்பேன்ல அவங்க ஆஸ்திரேலியாவை அடிச்சாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் அதை விட இந்த விக்டரி வந்து ஒரு பெரிய விக்டரி நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு எத்தனை முறை போவீங்க? 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போவீங்களா? பட் நிறைய தடவை நீங்க சப்கான்டினென்ட் டீம்ஸ்க்கு டிராவல் பண்ண வேண்டியது வரும், ஸ்ரீலங்காக்கோ பங்களாதேஷ்கோ இந்தியாக்கோ. ஸோ இந்த ஒரு விக்டரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டெஃபினட்டா இனிமேட் வர அப்கமிங் சப்கான்டினென்ட் டூஸ்க்கு பயங்கரமா ஹெல்ப் ஆகும்ன்றதுதான் என்னோட ஒரு தாட். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க வெஸ்ட் இண்டீஸோட இந்த ஒரு சூப்பர் வின்னை பத்தி? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.